தென்பகுதியில வந்து இப்ப சொல்லப்போனா நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது வந்து மத்திய நிதியமைச்சரே நிர்மலா சீதாராமன் தமிழர் தானே. அப்ப அவங்க நினைச்சா உடனே இது முடிச்சு குடுக்கலாம். ஆனா அவங்க ஏன் இத தள்ளி கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து அந்த திறப்பு விழாவுக்கு வரும்போது நானும் அங்க இருந்தேன். என்னையும் அழைச்சிருந்தாங்க. இன்விடேஷன்ல கூட என் பேர போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கு தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அம்மா வந்து அந்த மேடையில பேசும்போது என்னோட பேர்லாம் சொன்னாங்க. இவங்கள மாரி இது ஊர் கூடி இழுத்த தீர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க உறுதியா சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து அடிக்கல் போட்டாச்சு, சைட் மியூசியம் திறந்தாச்சு, உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் சீக்கிரமா திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது ஏன் திறக்கல அப்படின்னு நினைக்கும்போது தான் நீங்க சொன்ன மாரி அத பிஜேபி ஒருவேளை நம்மள வந்து புறந்தள்ளுதோ அப்படிங்கிற மாரி ஒரு தோணுது. ஆனா இதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அதிமுக அரசு காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 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 சொல்லப்போனா தங்கம் தென்னரசு ஐயா இருக்கிறாங்கல்ல. தங்கம் தென்னரசு ஐயா வந்து நம்ம 1996ல 98ல திமுக ஆட்சி இருக்கும்போது 99ல அதே மாரி 99 2000 அந்த மாரி இருக்கும். அ செம்மொழி மாநாடு ஒண்ணு கோயம்புத்தூர்ல ஆமா. நடந்தது. உங்களுக்கு நினைவு இருக்கும். அதுல முக்கியமான ஒரு கட்டம் என்ன வச்சாங்கன்னா, ஆதிச்சநல்லூர் தான். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அப்போ வந்து நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு ஐயா வந்து நேரா நம்ம 2006க்கு ஆதிச்சநல்லூருக்கு பிறகான ஆட்சின்னு ஆமா, நினைக்கிறேன். ஆமா. 6க்கு பிறகான 2006 ஆட்சி ஆட்சியில நினைக்கிறேன். அவங்க வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஆதிச்சநல்லூர முழுமையா பார்வையிட்டு அப்ப சத்யபாமான்னு சொல்லி ஆ. இந்திய தொழில் துறையில இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்து, இத வந்து முக்கிய ஒரு பேசு பொருளா வந்து கோவையில வந்து இந்த செம்மொழி மாநாட்டுல வந்து வச்சாங்க. அப்ப நான் நினைச்சேன், அப்ப கோயில் செம்புலி மாநாட்டுல வச்சுட்டாங்க. இதோட அது மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்தே செய்யுது. சீக்கிரமா இத முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிமுக பீரியட்ல. அப்ப வந்து அதிமுக பீரியட்ல வந்து நம்ம மாபா பாண்டியராஜன் சொல்லி அந்த ஐயா தான் அதுல அமைச்சரா இருந்தாங்க. அவங்க நேரடியா அங்க வந்து பார்த்தாங்க. நேரடியா வந்து பார்த்து நானுமே அவங்ககிட்ட போய் சொன்னேன். ஆதிச்சநல்லூர் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆதிச்சநல்லூர் அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, "நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. நாம ஏன் வழக்கும் போடுறீங்க, எங்களுக்கு தகவலும் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு தட்டி குடுத்துட்டு போனாங்க. நம்ம சீக்கிரமா தமிழருடைய பெருமைய நம்ம மீட்டெடுக்கோம். எந்த அளவுக்கு கீழடியில எல்லாமே நடக்குதோ, அதே மாரி ஆதிச்சநல்லூர்லயும் நடக்கும்னு. அதே மாரி அவர் 2 தடவ அகழாய்வு பண்ணுவதற்கான ஏற்பாடுகள செஞ்சு குடுத்தாங்க. அந்த நேரம் தான் நிர்மலா சீதாராமன் அந்த க க அவங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதற்கு பிறகு கனிமொழி அம்மா வந்து இந்த ஆதிச்சநல்லூர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க. அருங்காட்சியகம் அமைக்கிறதற்கு வந்து இடம் வேணும். இடம் வேணும் அப்படின்னு சொன்னா, விலைக்கு இடம் வாங்குறதோட கொஞ்சம் மக்கள் குடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது, எங்க ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சங்கர் கணேசன் ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து, அவங்களுடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு 5½ ஏக்கர் இடத்த வந்து தானமா குடுத்தாங்க. இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது யார் அப்படின்னா, அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அ மருத்துவர் செந்தில்ராஜ் ஐயா அப்படின்னு சொல்லி. அவங்க அப்ப இந்த பகுதியில இருந்த கோபாலகிருஷ்ணன் சொல்லி தாசில்தார் இவங்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்து அத எடுத்து கொண்டு வந்தாங்க.